இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய். காண்பவர் எல்லோரும் பழித்துரைக்க, வேடிக்கை பொருளாக என்னை பார்க்க, இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய். அன்பிலே வாழச் சொன்னேன், அயலானாய் மாறச் சொன்னேன், அவரவர் சிலுவையை சுமக்கச் சொன்னேன். அன்பிலே வாழச் சொன்னேன், அயலானாய் மாறச் சொன்னேன், அவரவர் சிலுவையை சுமக்கச் சொன்னேன். நன்மைகள் தினம்தோறும் நான் செய்தேன், உண்மையை தவறாது எடுத்துரைத்தேன். நன்மைக்கு தீமை கைமாறா, நல்லவர் வாழ்வில் துயர்தானா. நன்மைக்கு தீமை கைமாறா, நல்லவர் வாழ்வில் துயர்தானா. இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய். பணிவிடை செய்யச் சொன்னேன், பகைவரை ஏற்கச் சொன்னேன், பாவியை மன்னித்தேன் நண்பனானே. பணிவிடை செய்யச் சொன்னேன், பகைவரை ஏற்கச் சொன்னேன், பாவியை மன்னித்தேன் நண்பனானே. பாடுகள் படத்தானே உருவெடுத்தேன், பாவத்தின் விலையாக உயிர் கொடுத்தேன். பலன் தர விதைதான் மடியணுமே, உயிர்ப்புக்கு சிலுவை அடித்தளமே. பலன் தர விதைதான் மடியணுமே, உயிர்ப்புக்கு சிலுவை அடித்தளமே. இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய், இறைவாயேன் என்னை கை நெகிழ்ந்தாய்.
காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய். என் சுவாச காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய். என் சுவாச காற்றே வழியும் நீரே, ஒளியும் நீரே, உம்மை பிரிந்து நானும் யாரிடம் போவேன்? வழியும் நீரே, ஒளியும் நீரே, உம்மை பிரிந்து நானும் யாரிடம் போவேன்? வழி காட்டும் என் இயேசுவே, வழி காட்டும் என் இயேசுவே, வழி நடத்தவா தெய்வமே, வழி நடத்தவா தெய்வமே, வழி நடத்தவா தெய்வமே. என் சுவாச காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய். என் சுவாச காற்றே இருளே சூழ்ந்த என் வாழ்விலே என் விளக்குக்கு ஒளியை நீ ஏற்றுவாய். இருளே சூழ்ந்த என் வாழ்விலே என் விளக்குக்கு ஒளியை நீ ஏற்றுவாய். புதுப்பிக்கும் ஆவியினால் புதுப்பிக்கும் ஆவியினால் புது வாழ்வு தா தெய்வமே, புது வாழ்வு தா தெய்வமே, புது வாழ்வு தா தெய்வமே. என் சுவாச காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய். என் சுவாச காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய். என் சுவாச காற்றே
நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி ஆகியே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்ட இறை மக்களே, இன்று நாம் எமது அன்னை மேரிய பெட்டிமா செல்வராசா என்பவரின் ஆழ்ந்த இழைப்பாட்டிக்காக வேண்டுதல் செய்யவும் அவரது உடலை அடக்கம் செய்யவும் ஒன்று கூடி வந்துள்ளோம். இவருக்கு இறைவன் அளித்த இனிய வாழ்கின்ற அருட்கொடைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவர் இவ்வுலகில் வாழும் காலத்தில் தமது பெற்றோருக்கு நல்ல மகளாகவும், சகோதரர்களுக்கு நல்ல சகோதரியாகவும், கணவனுக்கு நல்ல துணைவியாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக சிறந்து நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவனாக வாழ வைத்த தயவுக்காக இறைவனுக்கு நன்றி நல்கின்றோம். இவர் தமது மண்டல வாழ்வில் மனித பலவீனத்தாலும் அறியாமையினாலும் இழைத்து கொண்ட குற்றங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவதுடன் இறைவன் அடியில் இணைந்து கொண்ட இவரது பெற்றோர், சகோதரர்கள் ஆகியோரின் குறைகளையும் இறைவன் தாமே மன்னித்து அவர்களை பேரின்ப ராஜ்யத்தில் இணைத்திட வேண்டுவதுடன் அவரது பிரிவால் துயரிலும் பாசமிகு சகோதரர், அன்பு கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் மற்றும் உறவினர்கள் ஆறுதல் பெறவும் வரவு விரும்பி தொடர் வரியில் இணைந்து கொள்வோம். இயேசு இறந்து உயிர் வந்தது போல அவரோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெற்றிடுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு ஒன்றும் இருப்பதாக. உங்களுடைய தாயார் மேரி பெட்டிமாவுடைய இறுதி சடங்கு நிகழ்வில் திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் அவருக்கு கொடுத்த இந்த வாழ்வின் குடைக்காக நன்றி கூறுவோம். இறைவன் அவர் மூலமாக அவருடைய குடும்பத்திற்கு இன்னுமாக இந்த இடத்திற்கு செய்து வந்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்காகவும் எங்கள் மீது புரிந்து வந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் அவருக்கு கொடுத்த இந்த வாழ்விலே அவர் பங்கு பெற்றிய திருப்பலிகள், அவர் பெற்றுக்கொண்ட அருள் சாதனங்கள், அவர் ஆற்றிய புண்ணியங்கள் அனைத்தும் அவருக்கு நிலையான விண்ணக வாழ்வை வழங்க வேண்டும் சொல்லி இந்த திருப்பலியை கொண்டாடி கொள்வோம். மேலுமாக இவருடைய பிரிவினாலே வருகின்ற இவருடைய கணவர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள் அனைவருக்கும் இறைவன் தாமே எப்போதும் ஆறுதலாக இருந்து அவர்களை தேற்றிட வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடி கொள்வோம். சகோதர சகோதரிகளுக்கு மறை நிகழ்வுகளை நான் தவறியோடு கொண்டாடும் பொருட்டு என்னுடைய குறை குற்றங்களை ஏற்று இறைவனிடத்திலே மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நீர் ஒருவரே சாவுக்கு பின் வாழ்வளிக்கும் ஆற்றல் பெற்றவர். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டிருந்த உம்மடியார் மேரி பெட்டிமாவை பாவம் அனைத்திலிருந்தும் விடுவித்து உயிர்ப்பின் நாளில் இவர் மாட்சி பெற்று உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றை பிறரைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற ஆண்டவர்
நிலையான வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும். ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கின்றோம். நாம் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கையின் முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்காவின் செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 11 தொடக்கம் 17 முடிய. அக்காலத்தில் ஜேசு நாயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பர். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடியை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் மேரி பற்றிமாவுடைய ஆன்மாவை, அடியாருடைய ஆன்மாவை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுத்து சிபித்துக் கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறப்பு நிச்சயம். இறப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. உறவு என்றால் அங்கே பிரிவு ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே நாங்களும் இந்த உறவிலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம். மேரி பற்றிமா எங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்கள் அற்பமாக இருந்தால் உண்மையாகவே அவளுடைய உறவு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் பழகுகின்ற பொழுது அன்பான வார்த்தைகள், இரக்கம் நிறைந்த செயற்பாடுகள், அவள் தன்னுடைய உரையாடலினாலும் செயற்பாடினாலும் தன்னுடைய ஆழமான அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் காணலாம். எப்படி இருக்கின்றார், எங்கே இருக்கின்றார், எப்படியாக போகின்றது வாழ்வு என்று எல்லாம் என்னை காணுகின்ற பொழுது என்னுடைய கரங்களை அணைத்து அவள் கேட்பார். என்னவாக எனக்காக சிபிக்க வேண்டும் என்று சொல்லுவாள். அடிக்கடி எங்களிடத்தில் கேட்பது, சிபிக்க சொல்லேன். என்னவாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்களோடு பகிர்வாள். அது மட்டுமல்ல, அந்த ஆலயங்களுக்கு செல்வது, வழிபாடுகளிலே பங்கு பெறுவது, ஆண்டுகளிலே அதீத தாகமும் பக்தியும் தேவ பயமும் கொண்ட ஒரு அருமையான தாயாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை சிறந்த முறையிலே வளர்த்து வந்திருக்கின்றார். இன்னுமாக தன்னுடைய கடவுளோடு பிரமாணிக்கமான உறவிலே தொடர்ந்து வாழ்ந்து தன்னுடைய குடும்ப வாழ்விலே அன்புறவிலே வாழ்ந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட தாய் நமக்கு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை விட்டு செல்கின்ற பொழுது உண்மையாகவே இங்கே இருக்கின்ற சிலருக்கு, அதாவது கணவனுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு மிகவும் துன்பமாக இருந்தாலும், கவலையை தருகின்றதாக இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையின் ஆழமான அன்பும் இரக்கமும் பரிவும் இன்னும் எங்களை இந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஆழ வேரூன்று செய்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற பொழுது அந்த கிறிஸ்தவ பாஸ்கா வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக்குவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவர் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார் அல்ல, மாறாக அவர் வாழ்ந்தவர். எங்களுக்கு 5 முக்கியமான பண்புகளை, அம்சங்களை விட்டு சென்றார். அதாவது பாடுகள்,
பாடுகள் என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இது ஆண்டவருடைய சிலுவை சாவோடு, சிலுவை வாழ்க்கையோடு நாங்களும் இணைக்கப்படுகின்றோம். ஆகவே பாடுகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றது. ஆகவே மேரி ஃபத்திமாவும் தன்னுடைய வாழ்க்கையில பல பாடுகளை அனுபவித்தவள். இம்மா பாடுகள் மட்டுமல்ல, இறந்தாள். இறப்பு அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. அது எதற்காக என்றால், அது சாதாரண ஒரு தூக்கமாகத்தான் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் வினாவுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், அவள் இறக்கவில்லை, மாறாக தூங்குகின்றாள் என்றுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆகவே இறப்பு எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கின்றது. ஒரு புதிய வாழ்வை நாங்கள் அந்த புதிய கூடாரத்துக்குள்ளே தொடங்குவதற்கு அந்த இறப்பு நமக்கு விட்டு செல்கின்றது. அந்த இறப்போடு நாங்கள் நிற்பதல்ல, ஆண்டவர் இயேசு இறந்து அங்கே உயிர் துறந்தார். மூன்றாவதாக அவருடைய உயிர்ப்பு நடைபெறுகின்றது என்றால் நாங்களும் உயிர்க்கப்படுவோம், நாங்களும் அந்த விண்ணுலகத்தை நோக்கி நடைபயிலுவோம் என்ற அந்த 4வது பண்பை நமக்கு தருகிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் உயிர் தெழுவோம். ஒரு நாள் அந்த நடுவர் தீர்ப்புக்குள்ளாவோம், நாங்களும் அங்கே முன்னாலே நிற்போம். எங்களுடைய மனித பலவீனங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன ஆண்டவருடைய இந்த பாடுகள் மரணத்தின் உயிர்ப்பினூடாக. ஆகவே நாங்கள் உயிர்ப்போம், இம்மாக விண்ணுலகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். விண்ணுலகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆண்டவர் இயேசு. அவர் ஏன் போனார்? தன்னுடைய அந்த பரிசுத்த ஆவியை, தூய ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காகவே. இந்த 5 அம்சங்களையும் அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார், நம்மிடத்திலே விட்டு சென்றிருக்கின்றார். ஏனென்றால் நாங்களும் அவருடைய வாழ்வு பின்பற்றுகின்றவர்கள். கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவனாக வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர்கள். ஆகவே நமக்கு இந்த வாழ்க்கையில பாடுகள், மரணம் உண்டு, பாடுகள் உண்டு, சிலுவை சவால்கள் உண்டு. அங்கே இறப்போம், உயிர் தெழுவோம், விண்ணுலகத்துக்கு எடுத்து செல்லப்படுவோம். தூய ஆவி நமக்காக தன்னுடைய கனிகளையும் கொடைகளையும் தருவது போல மேரி ஃபத்திமாவும் அங்கே விண்ணுலகத்தில் இருந்து தன்னுடைய தூதர்களை அனுப்புவாள். அவள் எமக்காக எப்பொழுதும் பறந்து பேசிக் கொண்டிருப்பாள். அந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் ஏற்படுகின்றோம். ஆகவே இந்த இறப்பு நிகழ்வானது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்றால் உண்மையாகவே நாங்களும் அந்த விண்ணுலகத்திற்கு அழைக்கப்படுகின்றோம். இவருடைய பரிந்துரைகளை நாங்கள் இந்த உலகத்திலே மகிழ்ந்து கொண்டிருப்போம். அதை பாருங்கள், இந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது, புதிய பாட்டை ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது அவர் 3 உயிர் தொழுதலை நமக்கு சொல்லித் தருகின்றார். முதலாவது லாசருடைய உயிர்ப்பு, 2வது அங்கே ஜாயினுடைய உயிர்ப்பு, இன்றைய நாளில் வாசித்த நாயன் பட்டணத்து அந்த இளைஞனுடைய உயிர்ப்பு. அது உயிர்ப்பு நிச்சயம் என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். எப்படி என்றால் இறக்கவில்லை, மாறாக இங்கே தூங்குகின்றார் என்றுதான் ஆண்டவர். நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் சில வேளைகளிலே நாங்கள் இறந்து விட்டார்கள் என்றுதான் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளுடனே சொல்லும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது இறந்து விட்டால் அல்ல, மாறாக இவர்கள் தூங்குகின்றார். மேரி ஃபத்திமாவும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே வாருங்கள் போவோம், அவளை எழுப்புவோம். அங்கே விண்ணுலகத்திற்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புகின்றார். அதே போல மேரி ஃபத்திமாவை எழுப்புவார் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அவள் விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆகவே ஜாயிரை பார்த்து, அங்கே லாசரை பார்த்து, ஏன் அழுகிறீர்கள், புலம்புகிறீர்கள்? இந்த மக்கள் விசுவாசமற்றவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு ஏளனம் செய்தார்கள், கேளிக்கை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய பார்வையிலே எப்பொழுதும் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இறந்தவர்கள் அல்ல, நாங்கள் தூங்குகின்றவர்கள். ஆகவே நாங்கள் எழுப்பப்படுவோம். விண்ணுலகத்தில் எழுப்பப்பட்டால் அங்கே நாமும் அங்கே இருந்து இங்கே வாழுகின்ற மண்ணுலகத்திலே வாழுகின்றவர்களுக்காக பரிந்துரைப்போம் என்பது நிச்சயம். ஆகவே மேரி ஃபத்திமாவும் எங்களுக்காக, எங்களுடைய அழுகை, கண்ணீர், கஷ்டங்கள், துயரங்களுக்காக பரிந்துரைப்பார் என்ற அந்த
ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இவருடைய ஆன்மாவை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவர் தாமே மனித பலவீனத்தினால் இவ்வுலகத்தில் செய்த அனைத்து பாவங்களை மன்னிக்கவும், இன்னுமாக இவருடைய தூய வாழ்க்கையினால் இவள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவரோடு நெருக்கமான உறவை கொண்டு இருக்கின்றார். திருப்பலிகளிலும் திருவிருந்துகளிலும் அருட்சால கொண்டாட்டங்களிலும் மிகச் சிறப்பாக கலந்து தன்னை ஆண்டவர் புகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்ததனால் அவளும் முன்னுலகத்திலே நிரந்தர அந்த கூடரத்திலே அமர்வாள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இவர்களை அவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுத்து என்னுடைய தேர்வுகள் மனிதர்களை எடுத்து சிரிப்போம். வேண்டுதல்கள் தேவைகளை அவருடைய சன்னிதானத்திலே அறிக்கையிடுவோம். நம்பிக்கை கொள்பவன் பிறப்பிலும் வாழ்வான் என மொழிந்த அன்பு தெய்வமே, நீருமுடம் அழைத்துக் கொண்ட மரிய பற்றிமா செல்வராசாயின் உரையடியாருக்காகவும் இடம் வருகின்றோம். அவர் உலக வாழ்வில் தமது அறியாமையாலும் மனித பலவீனத்தாலும் கட்டிக்கொண்ட பாவங்களை மன்னித்து கருணை கண் கொண்டு உமது பேரின்ப ராஜ்யத்தில் இணைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த பரம்பொருளே, உம் பாதம் வந்தடைந்த மரிய பற்றிமா செல்வராசாயனும் அடியவரின் பெற்றோர் சகோதரர் ஆகியோரின் குறைகளையும் மன்னித்து அவர்களது ஆன்மாக்களையும் விண்ணக மகிமையில் இணைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யுகங்களை எல்லாம் கடந்த இறைவனே, இன்றைய நாளிலும் பாரத்தன்னை சரணடைந்த ஆன்மாக்களையும் இன்னும் யாரும் நினையாத ஆத்மாக்களையும் அவர்தம் பிழை பொறுத்து மோட்ச பேரின்பத்தில் இணைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலளிக்கும் வல்ல தேவனே, அன்பு தாயாரின் பிரிவில் ஆராத்துயரும் அவரது சகோதரர்கள், கணவர், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் அனைவரையும் தேற்றி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிபிப்போம். ஆறுதலின் ஊற்றாகி இறைவா, ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு நாங்கள் இடத்திலே எல்லா தேவைகளையும் திரும்பி இருக்கின்றோம். உயிர் தொழிலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறியவரை மேரி பற்றிமா தூங்குகின்றாள். நிச்சயம் உயிர் தெல்வாள், மோடு வானக வீட்டிலே பரிந்துரை செய்வாள் நமக்காக என்ற நம்பிக்கையோடு வாழுகின்றோம்.
ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வார்த்தைகளால் எங்களை தேற்றுகின்றேன். தொடர்ந்து நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ நிறைய ஆசை பொழிந்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்லவரும் இரக்க உள்ளவருமான இறைவா, உம்மடியார் மேரி பெற்றுமாவை பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவருடைய பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவு பெற்ற இவரை நீர் பெருவிறக்கத்துடன் மன்னித்து முழுமையாக தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்லவரைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மென்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திருநகரும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வினி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுவதை அன்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணக நிலையான வீடு எங்களுக்கு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்லுவதாவது:
போல் காணிக்கைகளை துணிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடுள்ளம் என்று தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தன் சூழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சூழல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரந்தரத்தின் பின்னம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உறுப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கூடிய முடிய தகுந்தவர் கண்ணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு குடும்பங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை எங்கள் பரவிருக்கும் திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஞான பிரகாசம், எல்லா திருவிழாக அனைவரோடும் அது திருவை அன்பின் நிறைவுரை செய்தருளும். தந்தையை நீர் உலகிலிருந்து முடம் அழைத்துக் கொண்ட மேரி பெற்றுவாயினும் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். உயிர்த்தலும் உயிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித ஜாவப்பரமது, நாட்டின் திருத்துவர் புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு உந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து திம்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு படைப்பினரால் முயற்சி கொள்கிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு புரிந்து மன்னம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு முடிந்து எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எங்கள் அனைவரோடும் ஒன்றும் இருப்பதாக.
இதுவரை செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர்.
உயிர் பெறுதலும் வாழும் நான் என்றார் ஆண்டவர். என்னிடம் நம்பிக்கை கொண்டவர் பின்னும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொண்டவரும் என்றுமே சாக மாட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த உம்முடைய திருமகனின் உடலை உட்கொண்ட நாங்கள் உம்மடியார் மேரி பற்றிமாவுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மகிழ்ச்சிகளால் இவர் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடைகளால் மாட்சி பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சொல்லுவார்கள் திருப்பலி நிறைவேற்று. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 72 ஆண்டுகள் இவ்வுலகில் இறை திட்டத்தின்படி வாழ்ந்து இன்று இறைபதம் நாடிச் சென்று எம்மையெல்லாம் ஆறாத்துயரில் விட்டுச் சென்ற எம் அன்னை திருமதி செல்வராசா பற்றிமா அவர்களின் இறுதி யாத்திரை பயணத்தில் வழியனுப்ப வந்துள்ள உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். எமது அன்னையை இவ்வுலகில் கருவாக்கி உருவாக்கி வாழ்வு எனும் கொடையை வழங்கி சகல நன்மைகளாலும் நிறைவித்து துன்ப துயரங்களில் துணை நின்று வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது முதற்கம் நன்றிகள். எம் அன்னை திடீர் மரண செய்தியை அறிந்து செய்வதறியாது நாம் கலங்கி நின்ற வேளையில் எம் குடும்பத்தினருக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் நின்று எம்மை தேற்றிய எமது அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னையின் இறுதி பயண திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை நிலா, மறைவுரை வழங்கிய அருட்தந்தை அவலின் மற்றும் திருப்பலியில் இணைந்து செபித்த அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட் சகோதரர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். இந்த தருணத்தில் ஆன்மீக காரியங்களை முன்னின்று செயற்படுத்த சகல வழிகளிலும் எமக்கு ஆலோசனை வழங்கிய பங்கு தந்தை, நிர்வாகத்தினர் மற்றும் அருட் சகோதரிகளுக்கும் எமது அன்பான நன்றிகள். தொடர்ந்து அன்னையின் இயலாமையில் எம் இல்லம் தேடி வந்து அன்னைக்கு ஆறுதல் வார்த்தை கூடி அவரை தரிசித்து ஆசீர் வழங்கி நற்கருணை வழங்கும் அருட் சகோதரிகளுக்கும் உறுதிப்படுத்திய அயலவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இந்நேரத்தில் நாம் நன்றியோடு நினைக்கின்றோம். மேலும் அன்னையின் திடீர் மரண செய்தி அறிந்து நமக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அன்னையின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக செபித்த எம் பங்கின் அருட்தந்தையர்கள், ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் நன்றியோடு எம் செபங்களிலும் உங்களை நினைவு கூறுகின்றோம். எம் அன்னையின் திடீர் இழப்பை கேள்வியுற்று அன்னையின் இறுதிச் சடங்குகளில் பங்கு பற்றி எமக்கு ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் சமர்ப்பித்த திருகோணமலை வலயக்கல்வி அலுவலக அலுவலர்கள், ஊழியர்கள், கிளிநொச்சி அசம் குழந்தைகள், பணியாளர்கள், கமர்ஷியல் மைக்ரோ கிரெடிட் நிறுவனம், அலியன்ஸ் ஃபைனான்ஸ் ஊழியர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் தோளோடு தோள் நின்று
பங்கு மக்கள், எமது நண்பர்களின் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அன்னை அவர்களின் இறுதி திருப்பயண ஒழுங்குகளை மேற்கொண்ட புனித யாகப்பர் ஆலய வழிபாட்டு குழுவினர், பாடகர் குழா, இசை அமைப்பாளர் அனைவருக்கும் இந்நேரத்தில் அவரது நன்றிகள். எம் அன்னை அவர்களின் திடீர் இழப்பின் போது எமக்கு அனுதாபங்களை தெரிவித்து அன்னையின் இளைப்பாட்சிக்காக செபித்த வெளிநாடுகளிலும் வெளியிடங்களிலும் வாழும் உறவுகளுக்கு எமது நன்றிகள். அன்னையின் இறுதி யாத்திரை திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை அவர்களுக்கும் எமது அன்பான நன்றிகள். திருப்பலி ஒழுங்கை மேற்கொண்ட காப்பாளர், ஒளி ஒழுங்கை மேற்கொண்டவர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். மேலும் அன்னையின் இழப்பு செய்தியை கேள்வியுற்று எம்மோடு தோள் நின்று உதவிய அனைவருக்கும் எமது சிறப்பான நன்றிகள். தொலைபேசி வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களிலும் நமக்கு இரங்கல்கள் தெரிவித்த அனைவருக்கும் எமது நன்றிகள். இறுதி யாத்திரையை நேரலை செய்து கொண்டிருக்கும் திராட்சையூர் கூடத்திற்கும் எமது அன்பான நன்றிகள். எம் அன்னை அவர்களின் திடீர் இழப்பு எமக்கு பெரும் வேதனை அளித்தாலும் இறைவனுடைய பேரின்பத்தில் உங்களுக்கு நிறைவான சம்பாவனை உண்டு என்ற நம்பிக்கையில் நாம் ஆறுதல் அடைகின்றோம். எம்மோடு இந்த துயரத்தில் பங்கு கொண்ட சட்டத்துறை நண்பர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். மரியன்னையின் துணையோடு அம்மா சென்று வாருங்கள், நாம் உங்களுக்காக செபிக்கின்றோம், நாம் மீண்டும் சந்திப்போம், விண்ணக வாழ்வின் பேரின்பத்தில் மரியன்னையின் துணையுடனும் தூய யாகப்பரின் பரிந்துரையுடனும் என்றும் உங்களோடு இருப்பதாக எம் செல்வங்களை அர்ப்பணித்து மீண்டும் அனைவருக்கு எமது நன்றி கூறுகின்றேன். நன்றி. நம்பிக்கையாளர்களின் விளக்கப்படி இறந்தவரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றும்படியாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். எல்லாம் தந்தையாம் இறைவனை பலியொப்பு கொடுத்து இவருடைய ஆறு இழைப்பாட்சிக்காக பக்தியோடு மன்றாடினோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி மேரி பற்றிமாவனுடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் வரிசையில் இது வல்லமை உள்ளதாக இறைவன் உயிர்த்தெழச் செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற இறைவன் கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் பொழுது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு மீட்பளிப்பதாகி இவர் பாவக் கடல் ஒழிவதாக. தந்தையாம் இறைவனிடம் அன்புறவு கொள்ள நல்லாயினாம் ஆண்டவர் இயேசுவரை அழைத்துச் செல்வாராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. உங்கள் பதிலாக இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமண் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். உம்மை தமிழம் அழைத்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாராக. தூதர் உண்மையாக காமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக.
இல்லாதவனை இவர் மேல் உழைவதாக. இறந்த அறிஞரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையோடு இறக்க மிகுந்த தந்தையே, உமது கைகளில் என் சகோதரி மேரி ஃபெட்டிமாவின் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன். உமது நன்மை தரவும் கிறிஸ்து ஆண்டவருக்குள் புனிதரோடு உமடியால் இவர் கொண்டிருக்கும் கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக மன்றாட்டுக்கு தயவாக செவி சாய்த்து உமடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்து ஆண்டவரை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாய் மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியில் இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, அமைதியில்லாத ஒளி இவர் மீது ஒளிவதாக. நித்திய அமைதியில் இவர் இளைப்பாறுவாராக. கேட்கின்றதே. என் தேவனே, என் தேவனே, இன்றும் உம் கதறல் கேட்கின்றதே. உம் சிலுவை, உம் உதிரம் என்றும் என் கண்கள் கலங்கிடுதே. உம் சிலுவை, உம் உதிரம் என்றும் என் கண்கள் கலங்கிடுதே. என் தேவனே, என் தேவனே, இன்றும் உம் கதறல் கேட்கின்றதே. சுமக்கின்ற என்னை நேசக்கரம் நீட்டி அழைத்த அன்று சோர்ந்து போல
முகம் காட்டி தேற்றும் அன்பு பார்க்கின்றேன் உன் முகத்தை கேட்கின்றேன் உன் குரலை தூக்கி எடுத்து தோளில் சுமந்து மார்போடு என்னை அணைத்துக் கொள்ளும் என் தேவனே, என் தேவனே, இன்றும் உம் கதறல் கேட்கின்றதே. காலங்கள் மாறும், நேரங்கள் ஓடும், பரமனே உம்மை நோக்கும் உள்ளம் இதயங்கள் தேடும் வழிதானே நீரே, ஜீவனும் வார்த்தையும் ஆனவரே. உணர்கின்றேன் உம் அருளை, வருகின்றேன் உம் அருகில், நேற்றும் இன்றும் என்றும் நீரே. உம் கல்வாரி சிலுவை எடுத்துக்கொண்டே என் தேவனே, என் தேவனே, இன்றும் உம் கதறல் கேட்கின்றதே. உம் சிலுவை, உம் உதிரம், என்றும் என் கண்கள் கலங்கிடுதே. உம் சிலுவை, உம் உதிரம், என்றும் என் கண்கள் கலங்கிடுதே. என் தேவனே, என் தேவனே,
ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன. நீரும் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் மட்டும் இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம். நம் சகோதரி மேரி பக்கிமா இவ்வுலக வாழ்வின் என்று தம்மிடம் ஆண்டவரே நீர் அழைத்து கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவ்வுடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேறாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றுகின்றார். ஆதலால் நாம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்து உமடியார் தம் தீச்செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியிருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறு உலக வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றிய இவருக்கு அளித்தருளும்.